வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சேலம் தட்டுவடை செட்டில் கொஞ்சம் வெரைட்டிஸ் பார்க்கலாங்க. இதில் தட்டுவடை செட்லேயே சீஸ் வச்சு, கேப்சிகம், குடமிளகாய் வச்சு, தக்காளி வச்சு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பூண்டு தட்டுவடை செட்டும் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 2 வகையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு தக்காளி கார சட்னி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மிளகாய் வறுபட்டோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே 4 பூண்டு பல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஜாரில் போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டே பூண்டையும் மிளகாயையும் தனியாக அரைக்கிறனால நல்லா அரைப்படுங்க. தக்காளியோடு சேர்த்து அரைக்கிறப்ப சில நேரங்களில் சரியாக அரைப்படாது. இப்போ இது கூட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அப்படியே அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தட்டுவடை செட்டுக்கு சட்னியை தாளிக்கக்கூடாதுங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு தட்டுவடைக்கு 3 பூண்டு பல்லை பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு கேரட்டையும் பீட்ரூட்டையும் இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை சேலத்தில் தட்டுவடைன்னு சொல்கிறாங்க. மற்ற ஊரில் இதை தட்டைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி செட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டுவடையில் இந்த மாதிரி க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சேலம் தட்டுவடை செட்டு வீடியோ போட்டிருக்கோங்க. அதில் வேறு மாதிரி சட்னி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சேலத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் தட்டுவடை செட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் 4ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாயை மட்டும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற காயெல்லாம் இந்த தட்டுவடை மேலே வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் சட்னி வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இது வேறு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு மேலே தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே மேலே வச்சுருங்க. இதாங்க தக்காளி செட்டு. நான் 2 பீஸில் இது செஞ்சு காட்டுறேன். அடுத்து சீஸ் தட்டுவடை செட்டுக்கு சீஸை ஸ்லைஸாக கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுருங்க. இதில் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே இந்த சீஸ் மேலேயும் தக்காளி மேலேயும் தூவி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் மேலே கொஞ்சம் தூவிக்கங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த தக்காளி சட்னியை ஒவ்வொரு தட்டுவடையிலையும் தடவி அதை அப்படியே மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது சேலத்தோட ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் இதில் நிறைய வெரைட்டி பண்ணுறாங்க. மேங்கோ செட்டு, கார்ன் செட்டு, அப்புறம் பொட்டேட்டோ, எக்கு வச்சு கூட இதில் பண்ணுறாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மேலே எது வேணாலும் வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாங்க. அது அந்த தட்டையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் செட்டும் பூண்டு செட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஸாக இருக்க தட்டையில் அந்த தக்காளி கார சட்னி வைக்கிறேங்க. அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், குடமிளகாயை அப்படியே அது மேலே வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே க்ரீன் சட்னி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த 3 தட்டையில் மட்டும் குடமிளகாய் வச்சு காட்டியிருக்கேன். அடுத்த செட்டில் நம்ம ஏற்கனவே பூண்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுருந்தோம். அதை இந்த ஒரு செட்டில் வச்சுருங்க. வச்சு மேலே க்ரீன் சட்னி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ தட்டுவடை செட்டில் 4 வெரைட்டி பார்த்துட்டோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.